ஒரு மாதத்துக்கு 1,15,000 இன்சூரன்ஸ் கட்டி ஒரு கார் ஓடணுமென்று நினைக்கல ரொம்ப கஷ்டமாக தான் கிடக்கு. வணக்கம் வீர தமிழர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களோ? இங்கே என்னென்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு வந்து நாங்கள் நார்மலாக ஒரு கார் இன்சூரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 527 ரூபா வருது ஒரு மாதத்துக்கு இன்சூரன்ஸ் மட்டும். அதுவே இலங்கை காசுக்கு பார்க்கல 1,15,000 மேலே வருது ஒரு மாதத்துக்கு. அதே வருடத்துக்கு வந்து 14 லட்சம் ரூபா வருது. அப்படி காசு கொடுத்து ஒரு கார் ஓடணுமென்று நினைக்கல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இங்கே கார் இருந்தால் தான் நாங்கள் பார்ட் டைம் ஜாப்புகள் அதில் போகிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து இப்போ நார்மலாக பஸ்ஸில் 3 மணி நேரம்ண்டா அதே காரில் ஒரு 35-40 நிமிஷத்தில் போயிடலாம். ஃபஸ்ட் டைம் இங்கே கார் லைசன்ஸ் எடுத்து முதல் ஓடைக்கில் வந்து கொஞ்சம் இன்சூரன்ஸ் கூட தான் இருக்குமென்னு சொல்லி நம்ம என்னென்னு சொன்னால் அதை புது டிரைவர்னு சொன்னபடியா அதுவே நாங்கள் இருக்கிற இடத்த பொறுத்தும் இங்கே மாறி வரும். இப்போ நான் இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸான இடம், வாகனங்கள் கூட அப்படின்னு இருக்கடி அதில் வந்து ரேட் கூட. அப்போ நாங்கள் இந்த அட்ரஸை வந்து வேறு ஒரு அட்ரஸை நாங்கள் சேஞ்ச் பண்ணினோம்னு சொன்னால் அதுன்ற அமௌண்ட் வந்து ஒரு $75 $100 கிட்ட குறையும்னு சொல்லினோம். ஸோ அந்த அட்ரஸை நான் சேஞ்ச் பண்ணுறக்காண்டி தான் போய்கொண்டிருக்கிறேன். 2 பஸ் எடுத்து ஒரு மாதிரி வந்து சேஞ்ச் ஆகுது அந்த இடத்துக்கு. இது வந்து நார்மலாக சர்வீஸ் ஒன்டாரியோவில் தான் நாங்கள் இந்த அட்ரஸ் சேஞ்ச் அதெல்லாம் செய்யலாம். இந்த மோலுக்குள்ளே தான் இருக்குது சர்வீஸ் ஒன்டாரியோ. ஸோ வரவேற்பு நல்லா இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக கதவெல்லாம் திறப்படுது. ஓகே, வேறு அந்த இடத்துக்கு வந்தாச்சு. சர்வீஸ் ஒன்டாரியாவையும் கண்டாச்சு. ஸோ அப்புறம் என்ன உள்ளுக்கு போய் நம்ம அலுவலை முடிச்சு வரோம். ஓகே வீர தமிழர்களே, மற்றும் ஒரு காணொலியோட சந்திப்போம். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் ஃபாலோ பண்ணுறாங்கள்ட்ட வீதம் குறைவாக இருக்குது. மறக்காமல் அந்த ஃபாலோ பட்டனை அமர்த்தி போட்டு